தேவனுடைய நாமத்துக்கே சகல துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கும் எங்கள் நேசமுள்ள தகப்பனே, அருமை பிதாவே, அருமையான இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடி ஒரே குடும்பமாய் கர்த்தர் எங்களுக்கு இந்த நாளிலே வைத்திருக்கிற சத்தியங்கள் எல்லாம் கேட்க வந்திருக்கிறோம். எங்கள் மனதை செவ்வைப்படுத்தும், எங்கள் சிந்தைகள் சிதறாதபடி கர்த்தர் ஒருமுகப்படுத்தும், எந்த இடைஞ்சலும் இல்லாதபடிக்கு நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கேட்டு எவ்வளோ தூரம் நாங்கள் எங்களை சரிப்படுத்தக்கூடிய இந்த நாளில் கர்த்தர் காரியங்களை வைத்திருக்கிறீரோ அதையெல்லாம் கேட்டு நடைமுறைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர் முழுவதுமாக உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் எங்களை வைத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யோசுவா சொல்லும் விசுவாச பாடங்கள் இல்லையா, இதுதான் இந்த காலாண்டின் நம்முடைய பாடம். இந்த நாளின் பாடத்தின் தலைப்பு தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். மனப்பாட வசனம் நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? யோசுவா 10:42. அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். யோசுவா 10:42. யோசுவா புத்தகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை என்ன சொல்லணும்னா த புக் ஆஃப் வார், அதாவது யுத்தங்கள் நிறைந்த புத்தகம் அப்படின்னு யோசுவா புத்தகத்தை சொல்லலாம். ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனங்களை கொண்டு இன்னொரு கூட்ட ஜனங்களை அழிக்க சொல்கிறார், துரத்த சொல்கிறார், அழிக்க சொல்கிறார், சர்வ சங்காரம் பண்ண சொல்கிறார். ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சில நகரங்களை எரித்து சாம்பலாக்கிருங்க அப்படிம்பார். அப்போ இதை நம்ம படிக்கும்போது ஏன் ஆண்டவர் இவ்வளோ தூரம் ஒரு அழிவை கொண்டு வருகிறார்? வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள இயேசு கிறிஸ்துவும் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள இயேசு கிறிஸ்துவும் ஒரேவர் தான் இல்லையா? அவருடைய குணம் எப்படிப்பட்டது? இப்போ தேவன் அப்படின்னோடனே அவருடைய குணத்தை நம்ம எப்படி ஒரு வார்த்தையில் சொல்லுவோம்? அன்புள்ளவர் இல்லையா? அந்த அன்புக்குள்ள சகல குணங்களும் அடக்கம். அப்போ அப்படிப்பட்ட தேவன் ஏன் ஒரு கூட்ட ஜனங்களை கொண்டுட்டு இன்னொரு கூட்ட ஜனங்களை அழிக்க சொல்லணும்? இது அவருடைய குணத்துக்கு முரணானதாக இருக்கிறதா? இது அவருடைய குணத்துக்கு இசைவாக இருக்கிறதா அப்படின்னு யோசித்தா நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்ன சொல்வோம்? அழிக்க அவருக்கு விருப்பம் இல்லை. ஆமாம், ஓகே. அவர்கள் செய்த பாவங்கள் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஓகே, வேறு? நிறைய நேரத்தில் அந்த யுத்தங்களை குறித்து நம்ம படிக்கும்போது புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கும். போன வாரமும் இந்த வாரமும், போன வாரத்து பாடத்தின் தொடர்ச்சி தான் இந்த வார பாடம். போன வாரத்துலேயும் ஒரு அழகான பாடத்தை நம்ம படித்தோம். சகோதரர் ரஞ்சித் அழகாக நமக்கு எடுத்து கொடுத்தாங்க. அதன் தொடர்ச்சியானது தான் இந்த பாடம். இந்த 13 பாடங்கள்லேயே இந்த 2 பாடங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன அப்படின்னா, இந்த நாளில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துகிட்ருக்கு. அந்த போராட்டத்தை பற்றி நம் நினைவிலே இருக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டம். என்ன போராட்டம் இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது? தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு தெரியும் என்ன ஒரு போராட்டம், பெரிய ஒரு காஸ்மிக் கான்ஃப்ளிக்ட், என்ன ஒரு போராட்டம் நடந்துகிட்ருக்கிறது இல்லையா? அனைத்துலக போராட்டம், மாபெரும் ஆன்மீக போராட்டம். எத்தனை பேர் டெய்லி உங்களுக்கு ஞாபகம் வரும் இப்படி ஒரு மாபெரும் ஆன்மீக போராட்டம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது? எத்தனை பேருக்கு தினமும் ஞாபகம் வரும்? நிஜமாக கை வைத்து சொல்லுங்களேன். எத்தனை பேர் டெய்லி யோசிப்பீங்க? அம்மா கை வைத்துறாங்க. எத்தனை பேருக்கு தினமும் நீங்கள் ஜெபிக்கும் போதோ, காரியங்களை செய்யும் போதோ, உங்களுடைய தீர்மானங்களை முடிவுகளை எடுக்கும் போதோ இப்படி ஒரு போராட்டம் இருக்குது, இந்த போராட்டத்தில் நானும் பங்கு பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு ஞாபகம் வரும்? அநேக நேரத்தில் நம்ம நினைப்பதில்லை இல்லையா? பிசாசுடைய திட்டமும் அதுதான். நம்மளும் மறந்து போயிடுறோம். உலக காரியங்களிலும் உலக வேலைகளிலும் இது படிக்கும் போதோ அல்லது ஒரு பிரசங்கத்தை கேட்கும் போதோ
இதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போதோ அப்படி தான் நமக்கு ஞாபகம் வருது. மற்றபடி எந்நேரமோ எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் இப்படி என்னுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய யுத்தத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளும் நினைக்கிறது இல்லை இல்லையா? பிசாசு நமக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய கண்ணி அப்படின்னு தான் சொல்லலாம். தேவனே இந்த யுத்தத்தில் பங்கு பெற்றிருக்கிறார். தேவனே இந்த யுத்தத்தை முன்னின்று நடத்துகிறார். தேவனே இந்த யுத்தத்தின் முடிவு என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். கடந்த வாரத்திலும் பாடத்தின் தலைப்பு என்ன ஞாபகம் இருக்கா? கடந்த வார பாடத்தின் தலைப்பு ஞாபகம் இருக்கா? அனைத்து சர்ச்சைகளுக்கும் பின்னணி சர்ச்சை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம படித்தோம். அப்போது அந்த யுத்தம், இஸ்ரவேலின் யுத்தம் அப்படிங்கிறத ஒரு பெயர் கொடுத்துருக்காரு ஆசிரியர். என்ன அப்படின்னா தெய்வீக யுத்தம். தேவன் எடுத்து நடத்துவதால் அது தெய்வீக யுத்தம், டிவைன் வார் அப்படின்னு பெயர் கொடுத்துருக்கிறாரு. இது அனைத்துலக போராட்டத்தின் இந்த இஸ்ரவேல் மக்கள் செய்த யுத்தமானது ஒரு சிறு பிரதிபலிப்பு, ஒரு கிளிம்ஸ் அப்படி மாத்திரம் கிடையாது. இந்த யுத்தமானது பூமியின் இறுதி நியாய தீர்ப்புக்கு நேராக செல்லுகிற அந்த போராட்டத்தின் ஒரு பகுதி, அனைத்துலக மாபெரும் ஆன்மீக போராட்டத்தின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது என்ன? இந்த பாடத்தின் தலைப்பு தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அப்போ தேவன் அனுமதித்த போர்களையும் அவற்றின் வரைமுறை, அவற்றின் நிபந்தனை, அந்த யுத்தங்களுக்குள் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய அர்த்தங்களையும் நம்ம படிக்க போகிறோம். இந்த பாடத்தை எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னா, மாபெரும் ஆன்மீக போராட்டத்தின் பின்னணியை வைத்து படிக்கணும். இதை வேதம் என்கிற ஒரு லென்ஸ் மூலமாக நம்ம பார்த்து படிக்கும்போது தான் அவனுடைய குணம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இன்னும் அதிகமாக நம்ம என்ன பண்ணுவோம், அறிந்து கொள்வோம். ஆண்டவர் சொல்கிறாரு, கானானை யாருக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறாரு? இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அங்கே யார் ஏற்கனவே குடியிருக்கிறா? ஆமாம், ஜனங்கள் எல்லோரும் குடியிருக்காங்க. அப்போ ஒரு தேசத்தார் குடியிருக்கும் போது அதை ஏன் ஆண்டவர் கொடுக்கணும்னு யோசிக்கிறாரு? அங்கே ஏற்கனவே அவங்க குடியிருக்காங்க, நல்ல கோட்டை அரணுமாக கட்டி பலத்த ஒரு நாடாக இருக்கிறது. அதை ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு நான் அதை கொடுப்பேன் அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாரு? வேறு ஏதாவது போர்ஷன் அவர் கொடுக்கலாம்ல? ஆமாம், ஓகே. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் இல்லையா? ஏற்கனவே அம்மா ஒரு வசனம், ஒரு ஃபஸ்ட் லெசன் நடத்தும் போதே ஒரு வசனத்தை வாசித்தாங்க, டோராமா வாசிக்க சொன்னாங்க இல்லையா? உபாகமம் 32:8, உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார் இல்லையா? ஆண்டவர் வேதம் இன்னும் சொல்லுது என்ன அப்படின்னா, பூமியும் அந்த நிறைவும் கர்த்தருடையது, அவரோட நிலம், அவரோட பூமி. அவர் யாருக்கு எதனாலும் கொடுப்பாருங்க, அவரோட இஷ்டம் இல்லையா? அப்போ நீங்கள் அப்படியே பின்னணியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் ஆதாம் ஏவலை உருவாக்குறார், பூமியில் அவங்கள ஆண்டு கொள்ள சொல்கிறார். தேவனுடைய அரசாட்சியின் கீழ் அவருடைய நிபந்தனைக்கு உட்பட்டு அவங்க பூமியை ஆண்டு கொள்ளணும். ஆனால் விழுந்து போனாங்க. இப்போ ரூலர்ஷிப் யார்கிட்ட போகுது? ஆதாம் ஏவாள்கிட்டருந்து ஆண்டு கொள்கிற இது யார்கிட்ட போகுது? சாத்தான் இடத்துல போகிறது இல்லையா? அப்படியே நீங்கள் பின்னால் மனித வரலாற்றை பார்த்துட்டே வந்தீங்கன்னா பாபேல் கோபுரத்தை பார்க்கலாம். அங்கே இருந்தால் தேசங்களும் மொழிகள் எல்லாம் பிரிகிறதை நம்ம பார்க்கலாம். எல்லா தேசங்களும் ஒவ்வொரு தெய்வத்தை வணங்கி கொண்டு இருக்கிறது. எல்லாம் பேய்களுக்கு பலியிடவங்களாக இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் என்னுடையது, இந்த தேசம் என்னுடையது. இதை நான் உங்களுக்கு யாருக்கு கொடுக்க போகிறேன்? யாருக்கு கொடுக்க போகிறேன்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த கானான் தேசத்தை கொடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா, நான் என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு என்ன பண்ணிட்டேன்? வாக்குத்தத்தம் பண்ணிட்டேன். ஆதியாகமம் 15:16 வாசிப்போம். 4ஆம் தலைமுறையில் அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியரோட அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. 4ஆம் தலைமுறையில் இந்த இடத்துக்கு, இந்த வாக்குத்தத்த தேசத்துக்கு திரும்ப வருவாங்க உன் சந்ததியார். ஏன் அப்படின்னா, இன்னும் ஏன் டைம் ஆகுது அப்படின்னா, எமோரோட அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. முதல் ஒரு பாயிண்ட் நம்ம மனதில் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஆண்டவர் இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனுஷர்களையும், அது எந்த ஜாதி, எந்த கோத்திரம், எந்த பாஷைனாலும் சரி, எல்லாரையும் அவர் ரீச் பண்ணுறார். எமோருடைய அக்கிரமம் நிறைவாகவில்லை, அவர்களுக்கு தவணையின் காலத்தை கொடுத்திருக்கிறார் என்ற வார்த்தை நமக்கு ஒரு காரியத்தை நினைவுபடுத்துது. என்ன அப்படின்னா, எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ரீச் பண்ணுறார், எல்லாரையும் தொடுறார். அது இயற்கையின் மூலமாக இருக்கலாம்,
அல்லது அவருடைய ப்ராவிடன்சஸ், அவருடைய ஏற்பாடுகள் மூலமாக இருக்கலாம், அல்லது ஆவியானுடைய உணர்த்துதலால் இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவரை கண்டுகொள்ள, அவரை புரிந்து கொள்ள ஆண்டவர் சகல மனிதருக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எமோரியனுக்கு ஆண்டவர் எத்தனை வருஷங்களை கொடுக்குறாருங்க? தவணையின் காலமாக. ஆமாம். எமோரியனுடைய அக்கிரமம் என்ன? நம்ம லேவியராகமம் 18 இதில் கூட நம்ம வாசித்தோம் இல்லையா? வேத வாசிப்பில் லேவியராகமம் 18, உபாகமம் 18 இந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அக்கிரமம் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பார் ஆண்டவர். என்னென்ன அக்கிரமம் கடகடன்னு சொல்லுங்களேன். என்னென்ன அக்கிரமம் அவங்க பண்ணாங்க? பிள்ளைகளை தீக்கிடக்க பண்ணினாங்க, குறிப்பார்த்தல், பிள்ளைகளை பலி கொடுத்தல், வேற மாயவித்தை, பில்லி சுனியம் செய்தல், விபச்சாரம், விக்கிரகாராதனை. வாசிப்பம்மா, வேகமாக வாசிங்க. உபாகமம் 18 9, 10, 11. உபாகமம் 18 அவருடைய அக்கிரமங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம நினைவில் வைத்துக்கொள்வோம். வேகமாக வாசிப்போம். உபாகமம் 18 9, 10, 11. இருக்க வேண்டாம். அப்போ நீங்கள் சொன்ன எல்லாம் வந்துடுது இல்லையா? மாயவித்தை, குறி சொல்லுதல், அஞ்சனம் பார்த்தல், செத்தவிடத்தில் போய் கேட்குதல், பிள்ளைகளை தீக்கிடக்க பண்ணுதல். லேவியராகமம் 18 பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பார். பாலியல் ரீதியான வேசித்தனத்தை குறித்து ஆண்டவர் இதெல்லாம், இந்த அருவருப்புகளை எல்லாம் இந்த ஜாதியார் செய்து இந்த தேசத்தை அவங்களும் தீட்டுப்பட்டாங்க, தேசத்தையும் தீட்டுப்படுத்தினார்கள் அப்படின்னு இருக்கும். அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு காரியம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா அவங்களுடைய தொழுகையில் ஒரு பகுதியாக வேசித்தனம் இருந்துச்சு, சேக்ரட் ப்ராஸ்டியூஷன். அது எப்படி தெய்வீக விபச்சாரம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா அவங்களுடைய தெய்வம் நமக்கு தெரியும். அவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வச்சுருப்பாங்க. முதன்மையான தெய்வம் யார் அப்படின்னா பாகால். இந்த பாகால் எதற்குன்னா ஃபெர்டிலிட்டிக்கு, அது விளைச்சலுக்கு, பிள்ளை கர்ப்ப பிறப்புக்கு, இதுக்கெல்லாம் யார் தெய்வம்? ஆமாம், பாகால். மழையை கொடுப்பறதுக்கு இதுக்கெல்லாம் பாகால். ஸோ அவங்களுக்கு விளைச்சலை உண்டு பண்ணுவதற்கும், அவங்க தெய்வத்தை ப்ளீஸ் பண்ணுறதுக்கும், அவங்கள உற்சாகப்படுத்துவதற்கும் தூண்டுவதற்கும், அவங்களுடைய தேவர்களும் தேவதைகளும் ரிலேஷன்ஷிப் வைத்துக்கொள்வதற்கும் அவர்கள் தங்கள் தெய்வத்தை இமிட்டேட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா அதே பாலியல் விபச்சாரத்தை தங்களுடைய தொழுகையின் ஒரு பகுதியாக வைத்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா பிள்ளைகளை அந்த தெய்வங்களுக்கு பலியாக செலுத்துகிற காரியங்கள். இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள். அப்போது இந்த நம்ம ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம வணங்குகிறோமோ அதற்கேற்றாற்போல், அல்லது எப்படி நம்முடைய தெய்வத்தை நாம் புரிந்து வைத்திருக்கிறோமோ அதற்கு ஏற்றாற்போல் தான் நம்முடைய ஒழுக்கத்தரம் இருக்கும். கவனிக்கிறீங்களா? எப்படிப்பட்ட தெய்வனை நம்ம எப்படி புரிந்து வைத்து கொள்கிறோமோ, அல்லது எப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம வணங்குகிறோமோ அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய ஒழுக்கத்தரம் இருக்கும். அன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு. கானானியர் அவங்க தெய்வத்தை எப்படி புரிஞ்சு வச்சுருந்தாங்களோ அதன் போல தான் அவங்க லைஃப் இருந்துச்சு. அருவருப்பான காரியங்கள், சமுதாய சீரழிவுகள், சீர்கேடுகள், அவங்க கலாச்சாரத்தோடு அவங்களுடைய தொழுகையோடு இவையெல்லாம் பின்னி பிணைந்து விட்டது. இன்றைக்கி நம்ம யாருடைய பிள்ளைகள்? இன்னைக்கு யாருடைய பிள்ளைகள்? சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? அப்போது நம்மிடத்துலேருந்து எப்படிப்பட்ட ஒழுக்கத்தரம் வெளிப்பட வேண்டும் இல்லையா? நம்முடைய ஒழுக்கம், நம்முடைய நடவடிக்கை யாரை பிரதிபலிக்குது அப்படின்னா, நாம் எப்படி தேவனை புரிஞ்சு வச்சுருக்கிறோம், எப்படிப்பட்ட தேவனை தொழுது கொள்கிறோம் என்பதில் வெளிப்படுகிறது. அப்போ இன்றைக்கி நம்ம நடக்கையெல்லாம் சரியில்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஒழுக்கக்கேடு நிறைந்து இருக்குது அப்படின்னா தேவனை எவ்வளோ தூரம் கனவீனப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம நினைத்து பார்க்கணும். கானான் குடிகள் அப்படிப்பட்ட அக்கிரமங்களை அவங்க எல்லாம் செஞ்சாங்க. சரி, அவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கப்பட்டுச்சா?
தேவனை பற்றிக்கிற அறிவு இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சா? கானானியருக்கு எப்படி அவங்க தேவனை அறிந்து கொண்டாங்க? எப்படி தேவனை அறிந்து கொண்டாங்க? ஆமா, ஆபிரகாம் மூலமாக அறிந்து கொண்டார்கள். ஆபிரகாம், ஆமா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மூலமாக. ஏன் அப்படின்னா முற்பிதாக்கள் கானானில் தான் வாழ்ந்தாங்க. அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்க அங்கே பலிபீடம் கட்டினாங்க, தேவனை தொழுது கொண்டாங்க. அவங்க குணம், அவங்களுடைய தொழுகை முறை, அவங்க ஒவ்வொருத்தரும் பழகின விதம், இதெல்லாம் சாட்சி. யோசித்து பாருங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் எப்படி பிறரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு. லோத்து, ஆபிரகாம் ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். லோத்தையும் அவனோட கூட எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போது ஆபிரகாம் வெறும் எத்தனை பேரோட போய் அந்த யுத்தத்தை பண்ணுவார்? 318 பேர் தான் போய் அந்த ராஜாக்களை முறியடித்து எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வருவாங்க. புறஜாதியார் எல்லாருமே அவங்க தெய்வத்தை முன்வைத்து தான் யுத்தங்களை பண்ணுவாங்க. மலையில் யுத்தம் நடக்குது, அந்த மலை தெய்வத்தை முன்வைத்து பண்ணுவாங்க. அப்போ அவங்க யோசிச்சிருக்கலாம், வெறும் 318 பேரை வைத்து இவன் யுத்தத்தில் ஜெயிக்கிறானே, இவங்க வணங்குற தெய்வம் எப்படிப்பட்டது? தேவையான வெளிச்சம் எல்லாம் கானானியருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. எகிப்தில் நடந்தது அறிந்திருந்தார்கள். 10 வாதைகளை குறித்து அறிந்திருந்தாங்க. ஆண்டவர் நடத்தி வந்த விதத்தை அறிந்திருந்தாங்க. செங்கடலில் பார்வோனுக்கும் அவனுடைய சேனைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அறிந்திருந்தாங்க. சகல வெளிச்சம், சகல அறிவும் அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அவங்க எப்படி பார்வோன் துணிகரமாக இருதயத்தை கடினப்படுத்தினது போல அவர்களும் என்ன பண்ணாங்க? தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். எமோரியின் அக்கிரமம் அந்த கப்பு நிறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சான். அநேக நேரத்தில் நம்ம நினைக்கலாம், பாவத்தை அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த பாவத்தெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஐயோ, எவ்வளோ பெரிய பயங்கரமான பாவங்கள் இல்லை, எவ்வளோ ஒரு அருவருப்பான காரியங்கள்லாம் இவங்க செய்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். அதே நேரம் ஆண்டவர் அதற்கு நியாய தீர்ப்பு செய்கிறாரு, சர்வ சங்காரம் பண்ண சொல்கிறாரு. எரிகோ, ஆயி, ஹெசார் இந்த பட்டணங்கள் எல்லாத்தையும் எரித்து சாம்பலாக்க சொல்கிறாரு. பிள்ளைகள், புருஷர் சில இடங்கள்லாம் ஒன்றுத்தையும் விட்டுறாத அப்படிங்கிறார். அப்போது அந்த தண்டனையின் வீரியத்தை பார்க்கும்போது நமக்கு ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறார் யோசிச்சிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு அந்த கேள்வி வந்திருக்கு? ஏன் ஆண்டவர் பிள்ளைங்க எல்லாத்தையும் அழிக்க சொல்கிறாரு? இது எப்படி புரிந்து கொள்வது? அவர் அன்புள்ள தேவன்ல, அவர்கிட்ட இப்படி ஒரு காரியத்தை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியலையே. யோசிச்சிருக்கீங்களா இல்லையா? எப்படி இதை நாம் புரிந்து கொள்வது? பாவத்தை பார்க்கும்போது பெருசாக தெரியுது, அதே நேரம் தண்டனையை பார்க்கும்போது அந்த தண்டனை தான் பெருசாக தெரியுது. அப்போ இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? ஆண்டவர் ஏன் அப்படி ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்குறாரு? வேதம் சொல்லுது, ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் கான்வர்சேஷனில். அப்போ ஆதியாகமம் 18:25 ஆபிரகாம் என்ன சொல்வார்? சர்வலோகத்துக்கும் நியாயாதிபதியானவர் நீதி செய்யாமல் இருப்பாரோ? 7:11 வாசிங்களேன். சங்கீதம் 7:11. இந்த கிளாக் ஓடலை, டைம் தெரியல எனக்கு. டைம் ஆயிடுச்சுன்னா சகோதரி எனக்கு சொல்லிடு. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி என்று சொல்லப்படுகிறது. அப்போ அநேக வேளைகளில் நம்மளுக்கு இப்படி யோசிக்கும் போது நமக்கு குழப்பம் வரும். ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு சர்வ சங்காரம் பண்ண சொல்கிறாரு? வேதம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்புக்கு முன்பு இரக்கம் மேன்மை பாராட்டும். யாக்கோபு 2:13 நம்ம வாசிக்கலாம். நியாய தீர்ப்புக்கு முன்பு இரக்கம் மேன்மை பாராட்டும். தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு தான் நியாய தீர்ப்பு. இதை புரிந்து கொள்ள முடியுதா? எப்படி ஒரு நியாய தீர்ப்பானது தேவனுடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்க முடியும்? வேதம் சொல்லுது, நியாய தீர்ப்புக்கு முன்பு இரக்கம் மேன்மை பாராட்டும். ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுப்பதுக்கு முன்னோக்கட்டி அவங்களுக்கு என்னத்தை கொடுத்துட்றாருங்க? தவணையின் காலத்தை கொடுக்குறாரு, கிருபையின் நாட்களை கொடுத்துட்றாரு. தன்னை அறிந்து கொள்வதற்கும் மனம் திரும்புவதற்கும் ஏதுவான சகல சூழ்நிலைகளையும் ஆண்டவர் கொடுத்துட்றாரு. அப்படியும் நான் திரும்ப மாட்டேன், நான் அதில் தான் துணிகரமாக இருப்பேன் அப்படின்ட்டு அதிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு நிலைக்கு வரும்போது தான் அங்கே ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொடுக்குறார்.
ஆண்டவருடைய அன்பில், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பில் அவருடைய அன்பு வெளிப்படும். இரக்கமும் இருக்கும், நீதியும் இருக்கும் அவருடைய அன்பில், அவருடைய நியாய தீர்ப்பில். நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைக்கி உங்கள் பிள்ளையோ, உங்கள் கணவரோ, உங்கள் மனைவியோ, உங்கள் குடும்பத்தார், நீங்கள் நேசிக்கிற நபர்கள் ஒரு தவறு செஞ்சிட்டாங்க. எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்க, இப்படி ஒன்று பண்ணிட்டியே அப்படின்னு. அப்போ நான் நேசிக்கிற என் வீட்டார் தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னா நான் என்ன செய்வேன்? என்ன செய்வீங்கங்க? என்ன செய்வீங்க சிஸ்டர் சசிகலா? கேட்கல. இரக்கம் கேட்போம், அமைதியாக இருப்போம், எக்ஸ்கியூஸ் சொல்லுவோம். தெரியாமல் செஞ்சிட்டாங்க, ஆனால் செஞ்ச தப்பு மிக பெருசு, தெரியாமல் செஞ்சிட்டாங்க. அல்லது சப்போர்ட் பண்ணுவோம், என்ன செய்ய, செஞ்சுட்டான், அப்படி தான், அப்படிலாம் அவங்க அப்படி செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க. இப்படி தான் மனுஷிக இயல்பு. அது உண்மையான அன்பு கிடையாது. இன்றைக்கி நம்ம நேசிக்கிறோம், உண்மையான அன்பு இருக்குதுன்னா அதில் நீதி வெளிப்பட வேண்டும். தேவனுடைய அன்பு அப்படிப்பட்டது தான். அந்த அன்பில் நீதி வெளிப்படும். ஆமாம். அத்திமரம் பிற மரங்களையும் கெட்டு போகும். ஆமாம். அத்தி மரத்துக்கு தவணையை கொடுக்குறாரு. அம்மா சொல்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, அது கனி கொடுக்கல, குறிப்பிட்ட காலத்துக்குள், தவணையின் காலத்துலேயும் அது கொத்தி எருப்போட்டும் அது கனி கொடுக்கல அப்படின்னா அதை வெட்டி போடு. ஏன் அப்படின்னா அது மட்டும் கெட்டுறதில்லை. ஏன்னா பாவம் அப்படிப்பட்டதுங்க. நம்ம பாவத்தை லேசாக நினச்சிக்கிறோம். நம்ம நினச்சிக்கிறோம் பாவம் அப்படின்னா வேசித்தனம் பண்ணுறது, கொலை செய்கிறது, அதெல்லாம் பாவம் இல்லை. வேதம் சொல்லுது தீய நோக்கம் பாவமாம். தீய நோக்கம் பாவமா. இங்கே யோசித்தாலே சின். அது எப்படி அப்படின்னா அழிக்கக்கூடியது, கண்டேஜியஸ். அம்மா சொன்ன மாதிரி அது எல்லாத்துலேயும் பரவி அழிக்கக்கூடியது. இன்றைக்கி நான் தப்பு செஞ்சேன் அப்படின்னா என் பிள்ளையை பாதிக்கும், என் குடும்பத்தை பாதிக்கும், நான் சுற்றி இருக்கிற சமுதாயத்தை பாதிக்கும், என் சபையை பாதிக்கும். அவ்வளோ ஒரு டிஸ்ட்ரக்டிவ் அண்ட் கண்டேஜியஸ் இந்த பாவமானது. நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறோம் இல்லையா ராய்? கவனிங்க, நிறைய நேரத்தில் நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டே போயிட்டே இருக்கிறோம் பாவத்தை. அவ்வளோ பொல்லாதது பாவம். அதனால தான் ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறாரு. கேன்சர் செல் மாதிரி அரிச்சிரும். அப்படியே விட்டுட்டே இருந்தீங்கன்னா, ஒரு பாவமான குணத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு 9 நல்ல குணத்தை வச்சுருந்தாலும் இந்த ஒரு குணம் 9 குணத்தையும் அழிச்சு போட்டுரும். நீங்கள் ஒரு கெட்டது செஞ்சு 9 நல்லது செஞ்சாலும் நீங்கள் செஞ்ச ஒரு கெட்டது நிமித்தம் சகலமும் அடிபட்டு போயிடும். எவ்வளோ தூரம் இந்த பாவம் பொல்லாதது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வைத்துக்கொள்ளுங்கள். சிந்தையிலே பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ இங்கே ஆண்டவர் நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஆண்டவர் தவணையின் காலத்தை கொடுக்கிறார். அதில் மனம் திரும்புவதற்கு ஏதுவான சகலத்தையும் வைக்கிறார். அவங்க மனம் திரும்பலை, அதோட பின்னி பிணைகிறாங்க. அந்த கப்பு, அக்கிரமத்தின் பாத்திரம் நிரம்பிக்கிட்டே வந்து பொங்கி வழியும் போது தான் நியாய தீர்ப்பு கொடுக்குறார். நோ ரிட்டர்ன், அந்த ஸ்டேஜுக்கு அவங்க போயிடுறாங்க. அப்போ அதில் என்ன வெளிப்படுது அப்படின்னா, அன்பும் வெளிப்படுது, இரக்கமும் வெளிப்படுது. இரக்கத்து நிமித்தம் தவணையின் காலத்தை கொடுக்கிறார். நீதி நிமித்தம் அங்கே நியாய தீர்ப்பை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இதில் பாரபட்சமே கிடையாது. ஆண்டவர் பாரபட்சம் பார்த்தாரா? இல்லை. எப்படி சொல்கிறீங்க ஆண்டவர் பாரபட்சம் இல்லாதவர் அப்படின்னு? எப்படி சொல்கிறீங்க ஆண்டவர் பாரபட்சம் இல்லாதவர் அப்படின்னு? ஆமாம் ஆமாம். ஓகே. சரி. ஆண்டவர் சமூகத்தில் தாவீது சொன்னாங்க. அம்மா இன்னொருத்தர் யாருமா? மோசே சொன்னாங்க. அப்போ எவ்வளோதான் மனதுக்கு பிரியமானவர்களாக இருந்தாலும் அந்த இடத்தில் தவறு செய்யும்போது ஆண்டவர் அதற்குரிய நீதியை செலுத்துகிறார். கானான் தேசத்தை என்ன அக்கிரமம் செஞ்சாங்களோ அந்த அக்கிரமத்துக்கு நான் அவங்களை என்ன பண்ணுவேன்னு சொல்கிற ஆண்டவர்
இவங்களுக்கும் சொல்கிறாரு பாருங்களேன். அதே லேவியராகமம் 18 எடுத்துக்கோங்களேன், 26 வாசிங்க. லேவியராகமம் 18, 26 வேகமாக வாசிப்போம். டைம் என்ன? ஓகே. கக்கி போடும். ஆத்துமாக்கள் சொல் என்றார். வேதத்தை எடுத்து வச்சுக்கோங்க இல்லையா. நிறைய நேரத்தில் நம்ம பைபிள் எடுத்து பார்க்கும்போது திருப்பி நம்ம படிக்கும் போதும் இந்த வசனம் எங்கே இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கெலாம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நம்ம வேதத்தை பிரசங்கம் கேட்கும் போதோ படிக்கும் போதோ வேதத்தை படிக்கும் போது அது நம்ம மனசில் பதியும் இல்லையா. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் அந்த கானானியர் செய்யும்போது நான் தேசம் அவங்கள கக்கி போட்டுச்சு, அவங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்தேன். அதே காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் நானும் உங்களை என்ன பண்ணுவேன், நியாய தீர்ப்பு செய்தேன். ஒரு ஜனத்தில் ஒரு ஆத்துமா இராதபடிக்கு அறுப்புண்டு போகும், தேசம் ஜனங்களை கக்கி போடும். ஆண்டவர்கிட்ட ஒரு நாளும் பாரபட்சம் கிடையாது இல்லையா. ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. அவர் ஒரு யுத்தத்தில் வல்லவர், நீதியுள்ள நியாயாதிபதி, சர்வலோகத்துக்கும் ராஜா. அப்படிப்பட்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறார். அப்போ எங்கே ஒழுங்கினம் வருதோ அதை சரி செய்ய வேண்டியதும் நியாயாதிபதியினுடைய கடமை. அப்போ அது சரி செய்வதற்கு ஆண்டவர் இரக்கத்தை கொடுக்குறாரு. அதுலேயும் தங்களை சரி பண்ணி கொள்ளலை, அந்த பாவத்திலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னா பாவத்தை அழிக்கும் போது பாவியும் சேர்ந்து அழிக்கப்படுகிறான். பாவி தனக்குத்தானே தண்டனையை வருவித்து கொள்கிறான். அப்படி தானே. இதெல்லாத்தையும் நம்ம மாபெரும் ஆன்மீக போராட்டம் பின்னணியில் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ தூரம் ஆண்டவர் பாவத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார் என்பதை நம்ம நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த யுத்தங்கள் எல்லாமே இஸ்ரவேலுக்கோ அல்லது தேவனுக்கோ மகிமையை கொண்டு வருவதற்கு அல்ல, தேவன் நியாயத்தையும் சமாதானத்தையும் நிலைநிறுத்துவதற்கு, தான் எப்படிப்பட்டவர் என்பதை சகல தேசத்தாருக்கும் காண்பிப்பதற்கு, தேவனுடைய குணம் என்ன அப்படிங்கிறத இஸ்ரவேல் தேசத்தார் மூலமாக, இந்த போர் மூலமாக ஆண்டவர் அந்த போரின் வரைமுறைகள் நிபந்தனைகள் மூலமாக சகலம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு உணர்வு தோன்றுதா? வேதம் சொல்லுது தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது மனசுக்கு? என்ன நினைக்கிறீங்க சகோதரர் அமல்நாதன்? தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை கொடுக்குது? என்ன ஃபீல் பண்ணுறீங்க? சகோதரர் ராகுல், எப்படி நம்ம நினைக்கிறோம்? தேவன் நீதியுள்ள நியாயாதிபதிங்கிறது நமக்கு என்ன மனநிலையை கொடுக்குது? ஆமா, நான் அழிந்து விடாதபடி என்னை காத்துக்கொள்வார். ஓகே, வேற? நீதியுள்ள நான் தப்பு செய்வதனால எனக்கு பயத்தை கொடுக்குது. நான் தப்பு செய்கிறதுனால ஒரு நியாயாதிபதி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நியாய தீர்ப்பு செய்வாருங்கிற எண்ணம் எனக்கு பயத்தை கொடுக்குது. ஓகே, வேற? தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அப்படிங்கிறது நமக்கு தவறு செய்யும் போது ஒரு பயத்தை கொடுக்கிறது. நான் அழிக்காதபடி என்னை காப்பார். வேற என்ன உணர்வை நமக்கு கொண்டு வருது சிஸ்டர்? தப்பு செய்யலைன்னா சந்தோஷமாக இருக்கும். ஓகே, சொல்லுங்கள் தாட்சாயினி, என்ன உணர்வை கொடுக்குது நமக்கு? சந்தோஷத்தை கொடுக்குது. நிறைய நேரத்தில் பொய்யாக குற்றம் சாட்டப்படலாம். நீங்கள் நிறைய நேரத்தில் சில காரியங்கள் நம்மளால் நிரூபிக்க முடியாமல் இருக்கலாம். சில பிரச்சனைகள், சில அவமானங்கள் நமக்கு நேரிடலாம். மனிதர் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் தேவன வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நீதியை ஒரு நாள் வெளியில் கொண்டு வருவார்.
இல்லையா? இது எவ்வளோ ஒரு முக்கியம். என்றைக்குமே ஒடுக்கப்பட்டவர்களின் வியாகுலத்தையும் உபத்திரவத்தையும் தேவன் கண்டு கொள்ளாமலே இருக்க மாட்டார், இல்லையா? இது வந்து சுவிசேஷத்தின் முக்கியமான பகுதி. தேவன் நியாயாதிபதி என்பது சுவிசேஷத்தின் முக்கியமான பகுதி. நீங்கள் இதை சிலுவையில் பார்க்கலாம். ஆ ஆ ஒவ்வொருடைய செய்கைக்கு தக்கதாக ஆண்டவர் 6வது பாடத்துக்குள்ள மனப்பாட வசனத்தை அம்மா சொல்கிறாங்க. எரேமியா 17:10. ஒவ்வொருடைய வழிகளுக்கும் செய்கைக்கும் தக்கதாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை அறிந்து கொள்கிறார், தக்கதை அவர் கொடுக்கிறார். அப்போது இன்றைக்கி ஆண்டவர் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி அப்படிங்கும்போது எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கிறது. என் நீதி ஒரு நாள் வெளிப்படும். நான் பயந்து என்ன செய்ய மாட்டேன்? தப்பு செய்ய மாட்டேன். சுவிசேஷத்தில் பார்க்கலாம், சிலுவையில் அவருடைய அன்பும் வெளிப்படும், அவருடைய நீதியும் வெளிப்படும். அப்படி தானே? சகல பேருக்கும் ரட்சிப்பை கொடுக்கணும் அப்படின்னு தன்னையே ஒப்பு கொடுக்குற அந்த அன்பை பார்க்கலாம். நம்ம எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து அந்த நித்திய அழிவிலிருந்து அவர் அந்த தண்டனை ஏற்றுக்கொள்கிறதுல அவருடைய நீதியும் பார்க்கலாம். எவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். பாவம் அவ்வளோ பொல்லாதது. அந்த பாவத்தை ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படின்னா வேரோடு எடுத்து போடணும். மல்கியா 4வது அதிகாரத்தில் சொல்லப்படும்ல, வேரையும் கொப்பையும். வேர் யாருன்னு தெரியும், பட் கொப்பா நம்ம ஒரு நாள் இருக்கக்கூடாது, இல்லையா? அந்த வேரோடு சேர்ந்து நம்ம ஒரு நாள் அழிஞ்சு போயிடக்கூடாது. ஆண்டவருடைய ஒரிஜினல் பிளான் என்ன? இஸ்ரவேல் தேசத்தை, கானான் தேசத்தை இஸ்ரவேலுக்கு கொடுக்கறதுல ஆண்டவருடைய ஒரிஜினல் திட்டம், காட்ஸ் பிளான் என்ன அப்படின்னா, எடுத்த உடனே அவங்கள அழிக்கிறதா அல்லது துரத்துறதா? எப்படி ஒரு திட்டம் ஆண்டவர் வைத்திருந்தார் சிஸ்டர்? துரத்துவேன் அப்படின்னாரு, இல்லையா? ஆண்டவர் முதல்ல வந்து அவங்கள அழிக்கிற திட்டமே இல்லை. முதல்ல அவங்கள என்ன சொல்கிறார் அப்படின்னா, கானான்லேருந்து அவங்க எல்லாத்தையும் துரத்துவேன். நீங்கள் வசனம் வேகமாக வாசிங்களேன். யாத்திராகமம் 23:8, 23:28 ஒருத்தர், 33:2 ஒருத்தர். ஏன் இந்த திட்டம் மாறிச்சு? துரத்தணுங்கிற இந்த பிளானு ஏன் அது சங்காரத்துக்கு போய் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்கலாம். ஓகே, ஆண்டவர் சொல்கிறாரு, ஏத்தியர் எமோரியர் இந்த ஜனங்களெல்லாம் அனுப்புறதுக்கு, துரத்துறதுக்கு குழவி அனுப்புகிறேன் அப்படிங்கிறாரு. 2வது 33:2. ஆ ஒரு தூதரை அனுப்பி. நீங்கள் ஆண்டுடைய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் செய்ய ஆசைப்பட்டார். நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காண்டி யுத்தம் செய்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் நமக்கு உண்டா? நமக்கு உண்டா? உண்டு. நீ சும்மா இரு, என் நிபந்தனைக்கும் கட்டளைக்கும் கீழ்பட்டு நடந்துச்சு, நீ சும்மா இரு, நான் உனக்கு என்ன பண்ண போகிறேன்? யுத்தம் பண்ணுறேன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே அவங்களுக்கு யுத்தம் பண்ணி அவங்களுடைய கீழ்ப்படுத்தின் நிமித்தம் அவங்க அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளணும். அதுதான் அவனுடைய திட்டம். குழவி அனுப்பி நான் விரட்டுவேங்காரு, தூதனை அனுப்பி விரட்டுவேன். எதை மட்டும் அழிக்க சொன்னார்? அந்த தேசத்தில் மனிதர்களை அழிக்க சொல்லலை, எதை மட்டும் ஆண்டவர் அழிக்க சொன்னார்? மனிதர்களை துரத்த சொல்லிவிட்டு ஒரு சில காரியங்களை மட்டும் அழிக்க சொல்லுவார். எதெல்லாம் அழிக்க சொன்னார்? ஏன்? விக்கிரகங்களை, மேடைகளை. வாசிப்போமா? 12 உபாகமம் 12:2-3 வாசிங்களேன் வேகமாக. உபாகமம் 12. அப்போ ஆண்டவர் அழிக்க மக்களை துரத்திட்டு நீ எதை மட்டும் அழிக்கணும்னு சொல்கிறாரு? அவங்களுடைய பலிபீடங்கள், தோப்பு விக்கிரகங்கள், என்னென்ன வச்சுருக்காங்களோ அவங்க தொழுகைக்குரிய சகலத்தையும் தான் என்ன பண்ணுறாரு? அழிக்க சொல்கிறார். ஏன் அழிக்க சொல்கிறாரு? காரணம் என்ன அம்மா சொல்லுங்கள்.
அமலேகியை மட்டும் சர்வ சங்காரம் பண்ண சொன்னார். ஏன்? ஆமாம், வழி கொடுக்கல. பணம் கொடுத்துருவேன்னு சொன்னாங்க, அப்படின்னாலும் அவங்களுக்கு என்ன கொடுக்கல? சாப்பாடும் கொடுக்கல, வழியும் கொடுக்கல. ஆமாம். சரி. அவங்களையும் அழிக்கலை. அவங்க நடுவிலே குடியிருந்தார்கள். ஆமாம். ஓகே. அப்படி சரி, விட்டு வச்ச ஜாதிகள்லாம் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு நன்மையாக இருந்தாங்களா? எப்படி இருந்தாங்க? இப்போ எபூசியர் அம்மா சொல்கிறாங்க, விட்டு வச்ச ஜாதிகளை சில பேரை துரத்த சொல்கிறாரு, சில பேரை அழிக்க சொல்கிறாரு. யாருக்குள்ளது? ஓகே, ராகாப். சரி. ம் 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 சரி. ஆமாம். உபாகமம் 20:10 நம்ம பார்க்கலாம். நீ ஒரு பட்டணத்தை பிடிக்க போகும்போது அந்த பட்டணத்தார் உன்னுடைய சமாதானம் சொல்லி வந்தாங்கன்னா நீ என்ன பண்ணு? அவங்கள ஏற்றுக்கோ. அவங்கள உன்ட்ட பகுதி கட்டுறவங்களா வை, உனக்கு வேலைக்காரங்களாக வச்சுக்கோ. அதே நேரம் உனக்கு எதிர்த்து நின்னாங்கன்னா நீ அவங்கள என்ன பண்ணிடு? ஆமாம், வாசிக்கலாமா? உபாகமம் 20:10 எடுங்களேன். 20. ஆ ம் அப்புறம் ம் 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 அது கீழே நீங்கள் 15 அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படி தான். பிற ஜாதிகளுக்கும் எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசம் உள்ள ஒன்றையும் உயிரோடே வைக்காமல் அவைகளை உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளைப்பட்டபடியே சங்காரம் பண்ண கடவாய். பயங்கரமாக இருக்குல்ல, இல்லையா? அதுதான் காரணம். ஆண்டவர் இரக்கம் பாராட்டுறாரு, டைமை கொடுக்குறாரு. என்னை குறித்து அறிஞ்சிக்கோ, என் நிபந்தனைக்கு உட்படு, நன்மையின் ஸ்லாக்கியத்தை நீ அனுபவிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அங்கே சங்காரம் நடைபெறுகிறது. இது மக்களுக்கு எதிரான போர் அல்ல, அவருடைய சமுதாய சீரழிவுக்கும் அவருடைய தொழுகைக்கும் அவருடைய தேவர்களுக்கும் எதிரான போர். இதில் நீ மாட்டிடக்கூடாது அப்படின்ட்டு தான் இது எல்லாத்தையும் ஆண்டவர் அழிக்க சொல்கிறார். அதெல்லாம் உனக்கு கண்ணியாக இருக்கும். அவங்க விட்டுட்டு போகிறதெல்லாம் நீ விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க குமாரனையும் குமாரத்திகளுக்குள்ளே கொடுக்காத, அவங்க உன்னைய சோரம்பாக செஞ்சுருவாங்க அப்படிங்கிறார் ஆண்டவர். யோசித்து பாருங்கள், ஆண்டவர் ஏன் அழித்தார்? அந்த அழிவுக்கு முன்னால் ஆண்டவர் எவ்வளோ தூரம் இரக்கம் காண்பிக்கிறார். ஆனால் அவங்க பிடுங்கி எடுத்து போட முடியாத ஒரு நிலைக்கு போனாங்க. அவங்களுடைய பாவத்தை அவங்கள்ட்ட பிரிக்க முடியல. அந்த அளவுக்கு 2 கலந்துட்டாங்க. இன்றைக்கும் நம்ம எப்பொழுதுமே நம்ம லைஃப்க்கு அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். படிக்கிற பாடங்களை இல்லையா? வெறும் ஹிஸ்ட்ரியை மட்டும் படிப்பது பிரயோஜனம் அல்ல. அதை நம்ம லைஃபுக்கு அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது யோசித்து பார்ப்போம், என்னில் எந்தெந்த குணத்தில் வழக்கத்தில் பிடுங்கி அழிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. யோசித்து பார்த்துருக்கோமா நம்ம? அல்லது அதோட 2 நம்ம கலந்துட்டதுனால அது பாவங்கிறதே தெரியாமல் அந்த நிலைக்கு நம்ம போயிட்டோமா? எந்தெந்த குணங்கள் பழக்க வழக்கங்கள் நான் இன்னைக்கு பிடுங்கி எரிந்து போடணும்? ஏன்னா இன்னைக்கு நிறைய காரியங்கள் இருக்குது பாவத்தில். இப்படி சத்தியத்தை கேட்டுட்டு இப்படி வெளியே போனால் விழுற அளவுக்கு தான் இருக்குது பாவமும் காரியங்களும், இல்லையா? கையில் ஃபோன் வச்சுருக்குறோம், எதை பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது, எல்லா காரியங்களும் அதில் அடங்கி இருக்குது. ஒரு மனிதன் பாவத்திற்கு விழுவதற்கான சாத்தியக்கூறுகள் அனைத்தும் இன்றைக்கி உலகத்தில் நிரம்பி இருக்குது. அப்போது எவ்வளோ தூரம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும்? தாவீது சொல்லுவார் இல்லையா, எப்படி தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே
புதுப்பியும். இது நம்முடைய தினப்படி ஜெபமாக இருக்கிறதா? எப்படி நான் என்னை சுத்தமாக காத்துக்கொள்வது? எப்படி என்னிடத்திலிருந்து பிடுங்கி எறிய வேண்டிய குணங்களோடு இன்னும் நான் போராடி அதை பிடுங்கி எறியாமல் நான் இருக்கிறேன்? பவுல் அதுக்கு ஒரு அழகான காரியத்தை சொல்லுவார். நீ பாவத்தில் விழாமல் இருக்கணும் அப்படின்னா பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் சொல்லுவார் இல்லையா, உண்மை உள்ள விளைவைகளோ, ஒழுக்கம் உள்ள விளைவைகளோ, நீதி உள்ள விளைவைகளோ, கற்புள்ள விளைவைகளோ, அன்புள்ள விளைவைகளோ, நற்கீர்த்தி உள்ள விளைவைகளோ, அப்புறம் புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே. இது சாத்தியமாங்க? எப்பொழுதுமே நல்லதை நினச்சிட்டு இருக்க முடியுமா மிஸ்ஸஸ் ஜான்? எப்பொழுதுமே நல்லதே நினச்சிட்டு இருக்க முடியுமா? சாத்தியமா? சகோதரர் அருள் ப்ரௌன், நல்லதே நினச்சிட்டு இருக்கிறது சாத்தியமா? சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவனுடைய பலத்தினால் அது முடியும் இல்லையா? அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஹோம்ஒர்க். தினப்படி உன்னை நீ காத்துக்கொள்வதற்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன். உன் சிந்தையை காத்துக்கொள்வதற்கு என்னென்ன நீ சிந்திக்கணும், என்னென்ன நீ செய்யணும், எப்படிப்பட்ட காரியத்தை உண்டத்திலிருந்து பிடுங்கி எறியணும் அப்படிங்கிறது. ஆண்டவர் காயினை ஒரு அடையாளம் போட்டு விட்டாருங்க. காயினுடைய சந்ததி எப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சிச்சு, அப்புறம் ஆண்டவர் உலகத்தை ஏன் இந்த மனுஷனை ஏன் படைச்சேன் அப்படின்ட்டு என்ன ஆயிட்டாராம், மனஸ்தாபப்படுற அளவுக்கு பூமியில் பாவம் பெருகி போச்சு. அவங்களுக்கு சத்தியம் தெரியாமல் இருந்துச்சா? எப்படிலாம் அவங்களுக்கு சத்தியம் கொடுக்கப்பட்டுச்சு? ஜலப்பிரளயத்துக்கு முன்னகுட்டி எப்படி கொடுக்கப்பட்டுச்சு? நோவா அம்மா ஏனோக்கு மூலம் ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி ஏனோக்கு பிரசங்கித்தார். ஆதாம்லேருந்தே இருந்தாங்க. எல்லாரும் 50 வயசு 40 வயசு வரை வாழலைங்க. 800 900 வரைக்கும் வாழ்ந்தாங்க. அப்போ எவ்வளோ சத்தியத்தை அவங்க கேட்டிருக்கலாம். ஏதேன் தோட்டம் அங்கே தாங்க இருந்துச்சு. ஏதேன் ஜலப்பிரளயத்துக்கு முன்பு தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி சொல்லுது. ஏதேன் அங்கே தான் இருந்துச்சு. ஆதாம் அங்கே தான் முன்னாடி போய் தொழுகை பண்ணார். அவருடைய சந்ததியாரும் அங்கே முன்னாடி போய் அவங்க தொழுகையை நடத்தியிருக்கலாம். ஏன் பலியிடுறோம் அப்படிங்கிறத அவங்க காட்டியிருக்கலாம். நோவா பிரசங்கம் பண்ணார் 120 வருஷம். ப்ரொபேஷன் பீரியட் அழகாக ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் கலந்து போயிட்டாங்க, பிரிக்கவே முடியலை. சோதோம் குமாரா ஆண்டவர் லோத்தை கொண்டாங்க வச்சார். அவங்களுக்கும் வெளிச்சம் கொடுக்கப்பட்டுச்சு. பாவத்திலேருந்து வெளிவரவே முடியலை. கானானியருக்கும் அப்படி தான். சகலமும் முற்பிதாக்கள் மூலமாக எகிப்தில் நடந்தது மூலமாக சகல செய்தியும் கேள்விப்பட்டாங்க. பாவத்திலேருந்து வெளியே வரவே முடியலை. பாபிலோன் அப்படி தான் விழுந்து போச்சு. நேபுகாத்நேச்சாருக்கு என்ன நடந்துச்சு, எப்படிலாம் ஆண்டவர் நடத்தினார், தானியலுக்கு என்ன நடந்துச்சு, எப்படி காப்பாற்றினார் ஆண்டவர், சகலத்தையும் சகல ஜனங்களும் கேள்விப்பட்டாங்க. மனம் திரும்ப இஷ்டம் இல்லை. எருசலேம் எடுத்துக்கோங்க. எருசலேம் பட்டணம் சகல சத்தியத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் படிச்சுட்டே இருந்தாங்கங்க. அவங்கெல்லாம் வேதபாரகர். அதில் கரைச்சி குடிச்சிருப்பாங்க அப்படி தானே வேதத்தை. கிரேட் லைட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. மிகப்பெரிய ஒளி. இயேசுவே அங்கே பிறந்தார். இயேசுவே அங்கே ஊழியம் செஞ்சார். அவ்வளோ பெரிய வெளிச்சம் அன்றைக்கி எருசலேமில் கொடுக்கப்பட்டுச்சு யூதர்களுக்கு. கடினப்பட்டு அவரையே கொண்டு போய் தள்ளினாங்க இல்லையா? நியாய தீர்ப்புக்கு முன்பு இரக்கம் மேன்மை பாராட்டும். ஆண்டவர் தவணையின் காலத்தை கொடுக்குறாரு, வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்கிறார். அம்மா சொன்னபடி போருக்கு முந்தியும் வாய்ப்பு இருக்குது, போரின் போதும் வாய்ப்பு இருக்குது. போர் வரும்போது சமாதானத்துக்கு உடன்படிக்கை பண்ணிட்டா ஓகே, பிழைச்சிப்போ. இந்த நன்மையின் ஸ்லாக்கியத்தில் நீ அனுபவித்துக்கொள். எப்படி நம்முடைய தெரிந்தெடுக்கும் சுதந்திரத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை ஞானமாக யூஸ் பண்ணவங்க எல்லாரும் பிழைத்து கொண்டார்கள். யாரெல்லாம் அப்படி பிழைத்து கொண்டது? யார் அப்படி யூஸ் பண்ணி பிழைத்து கொண்டது தங்களுடைய தெரிந்திருக்கும் சுதந்திரத்தை? இந்த கானான் போரில் ராகாப், அப்புறம் கிபியோனியர் இல்லையா? ராகாப்பும் குடும்பமும் எல்லாம் காக்கப்பட்டுச்சு. கிபியோனியர் தேவனுடைய ஊழியத்தில் பங்கு பெற அளவுக்கு அவங்க நன்மையின் ஸ்லாக்கியத்துக்குள் போனாங்க. எப்படி இது? தங்களுடைய தீர்மானத்தை கரெக்டாக எடுத்தாங்க. அவங்க ஒன்றும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணவே இல்லைங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி எல்லா அனுபவத்திலும் அவங்க கடந்து வரவே இல்லை. ஒன்லி கேள்விப்பட்டாங்க. பயம், ஆண்டவர் செய்ததை பற்றி ஒரு பயம் படிச்சிச்சு. இவ்வளோ வல்லமையுள்ள கர்த்தரா, அவரே நம்ம தொழுது கொள்ளணும், அந்த பாதுகாப்பு நமக்கு வேணும், அதில் நம்மளும் பங்கு பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லையா? இதில் நடுநிலைக்கே வாய்ப்பில்லை. தெரிந்திருக்கும் சுதந்திரத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒன்று இந்த பக்கம், ஒன்று அந்த பக்கம். நீ எங்க உபாகம் 23:8 ஓகே.
ம் அம்மா என்ன பாயிண்ட்டுக்கு வராங்க அப்படின்னா, வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உள்படலாகாது. எப்படி ராகாப் உள்ள வந்தாங்க அப்படி தானம்மா கேள்வி? ம் ம் 10ஆம் தலைமுறைக்கும் வரக்கூடாது, என்றென்றைக்கும் வரக்கூடாது. எப்படி ராகாபை மட்டும் ஆண்டவர் அனுமதிக்கிறாரு? 7ஆம் தலைமுறை வரைக்கும் மோவாபியர் வரக்கூடாது, எப்படி ரூத்தை மட்டும் உள்ள அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்தை முழுவதுமாக அழிக்க வேண்டும். அது நன்மைக்கும் தீமைக்கும் எதிரான தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பை என்ன பண்ணுது? எடுத்து காட்டுகிறது. கானானில் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தீமையை அழிக்கப்படுவதற்கு ஆண்டவர் செய்த அந்த போரானது, அந்த தெய்வீக யுத்தமானது கடைசியில் எப்படி அழிக்க போகிறாருங்கிறதுக்கு ஒரு முன்னோட்டம் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதில் ஒரு பகுதி. இதே மாதிரி ஒரு தீர்ப்பு கடைசியில் என்ன பண்ணியிருக்கு? காத்து கொண்டிருக்கிறது. கானானியர் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள். இன்றைக்கி நம்ம யோசித்து பார்ப்போம். கானானியர் தேவனை எதிர்த்து நின்றார்கள். அந்த 2 காரியத்தை நம்ம சொல்ல மறந்துட்டோம். ஏன் ஆண்டவர் துரத்தணும்னு நினச்சாரு, திருப்பி சங்காரம் பண்ணணும்? துரத்துதல் ஏன் சங்காரமாக மாறிச்சு அப்படின்னா 2 காரியம் சொல்கிறாங்க எலன் ஒயிட்டோட புத்தகத்தில். ஒன்று 40 வருஷம் அவங்க வனாந்திரத்தில் எகிப்துலேருந்து வராங்க. வரும்போது ஆண்டுடைய திட்டம் என்ன அப்படின்னா, அவரே போர் பண்ணி அவங்க கீழ்ப்பணிந்து நடக்கணும். அவரே சண்டை போட்டு குளவி மூலமோ தூதன் மூலமோ கொண்டு போய் கானான் தேசத்தில் விட்டுருவார். இப்படி தான் ஆண்டுடைய திட்டம் இருந்துச்சு. ஆனால் அந்த மக்களுடைய அவிசுவாசம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவிசுவாசம், முறுமுறுப்பு, தேவனுக்கு எதிராக கலகம், தேவன் நியமித்த தலைவர்களுக்கு எதிராக கலகம். நாங்கள் அங்கே இருந்திருக்கலாம், எங்கே சாகா எங்களை கொண்டு வந்தீர். அவங்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்யிட்டார்? 40 வருஷம் அங்கே இரு, நீ எல்லாம் செத்து மடிஞ்ச பிறகு உங்கள் பிள்ளைங்க எங்கே போகிறாங்க? கானானுக்கு போடுறாங்க அப்படின்ட்டார். இந்த செய்தியெல்லாம் ஏற்கனவே ஆண்டவர் நடத்தி வந்ததையெல்லாம் கேட்டு பயந்திருந்த கானானியர் இந்த 40 வருஷம் அவங்க சுற்றுறதை கேட்டு அவங்க மனநிலை மாறி போச்சோம். அம்மையார் எழுதுகிறாங்க, நாங்கள் எதுக்கு போனோம்? அவங்களே வழி தெரியாமல் வனாந்திரத்தில் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க ஆண்டவர் அவங்கள வழி நடத்திட்டு வரலை. தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக அந்த இடத்த விட்டு போக மாட்டோன்னு அவங்க இருக்கிறாங்க. அவங்க பின்னி படைஞ்சிட்டாங்க. இதனால தான் ஆண்டவர் துரத்துதலை கைவிட்டு அங்கே சர்வ சங்காரம் பண்ண கட்டளையிடுகிறார். அதில் வாய்ப்புகளை கொடுக்கிறார், தருணத்தை கொடுக்கிறார். தெரிந்தெடுக்கும் சுதந்திரத்தை ஞானமாக தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணுறோமா? இன்றைக்கி நம்ம கலகம் பண்ணுறோமாங்க சிஸ்டர் ரோஸ்லின்? நம்ம கலகம் பண்ணுறோமா தேவனுக்கு எதிராக? அம்மா சொல்கிறாங்க, ஹெல்டாம்மா, பண்ணுறோமா? தேவனுக்கு எதிராக இன்றைக்கி கலகம் பண்ணுறோமாம்மா? பண்ணுறோமா? யார் பதில் சொல்வா? சிஸ்டர் மிஸ்ஸஸ் ரஞ்சித் சொல்லுங்கள். பண்ணுறோம். எங்கெங்க பண்ணுறோம்? அவங்க துணிகரமாக எதிர்த்து நின்னாங்க. கானானியர் மாதிரியா நம்ம பாவம் செஞ்சோம்? ஆண்டவர் லேவியர் 18 லேவியராம 18 அப்படி ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காரு. அதெல்லாம் ஒன்றுமே நம்ம செய்யலையே. அப்புறம் எப்படி நம்ம தேவனுக்கு எதிர்த்து நின்று கலகம் பண்ணுறோன்னு சொல்ல முடியும்? கண்ணால் பார்க்குறதே பாவம்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? இதில் ஆவிக்குரிய பாடம் நமக்கு என்ன இருக்கிறது? இன்றைக்கி தேவனை எதிர்த்து நிற்கிறோமான்னு கேள்விக்கு நம்ம சொல்கிறோம் எதிர்த்து நிற்கிறோம். எந்த விதத்தில் எதிர்த்து நிற்கிறோம்னு சொல்லும்போது அம்மா சொல்கிற ஒரு பாயிண்ட் என்னென்னா, விக்கிரகம். தேவனை எடுத்துகிட்டு எந்த இடத்துலலாம் நான் வைக்கிறேனோ அதெல்லாம் விக்கிரகம். அப்போ நான் தேவனை தொழுது கொள்ளலை, அந்த விக்கிரகத்தை தான் தொழுது கொள்கிறேன். இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோம், எப்போல்லாம் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக நம்ம செய்கிறோமோ அப்போ தேவனுடைய இடத்தை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அரியாசனத்தில் நம்ம போய் உட்காந்துக்கிறோம், தேவனை த்ரோன்லேருந்து இறக்கிடுறோம் இல்லையா? எனக்கு பிடிச்சதை தான் நான் செய்வேன். அது தவறுன்னு நினச்சாலும் பரவாயில்ல, பிறருக்கு அது தவறாப்பட்டாலும், வேதம் அது தவறுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் இப்படி தான் செய்வேன், இதை தான் செய்வேன், இப்படி தான் முடிவெடுப்பேன். சுயம், அது தேவனுக்கு எதிரான கலகம் இல்லையா? இல்லையா? ஆமாவா? சுயம், சுயநலம் எது தேவனுக்கு விரோதமானது? சுயமும் சுயநலமும் வேற வேறையா? சுயம் எனக்கு பிடிச்சது, சுயநலம் அந்த பிடிச்சதை நான் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். ஆமாம், எல்லாம் ஒன்று தான் இல்லையா? அந்த சுயம் என்ன பண்ணணும்? எடுத்து போடப்படணும். இன்றைக்கி சுயத்து நிமித்தம் கானானியரை போல் நாமளும் இன்றைக்கி ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறோமான்னு பார்க்கலாம். ஆண்டவர் அன்பின் நிமித்தம் நமக்கு என்னதை கொடுத்துருக்குறாரு? தெரிந்தெடுக்கும் சுதந்திரத்தை கொடுத்துருக்குறாரு. அதை நம்ம அவ்வளோ ஞானமாக நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ணுவோம். ஆண்டுடைய திட்டம் என்ன அப்படின்னா, இப்படி சண்டையாக வந்துட்டுருக்கணும் உலகத்தில் அப்படின்றடைய ஆண்டுடைய திட்டம் இல்லை.
ஆண்டவர் ஒரு அழகான அருமையான எதிர்காலத்தை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஏசாயா 9 அதிகாரத்தில், நான் நேரம் கருதி சுருக்கமாக போகிறேன். ஏசாயா 9 அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம், அழகான ஒரு ராஜ்யம், நித்திய வாழ்வு. அந்த வாழ்வில் எது தான் ஆட்சி புரியுமா? எது வெளிந்து ஓடுமா? சமாதானம், நீதி, நியாயம், அன்பு. யோசித்து பாருங்க, அது எப்படி இருக்கும்? அந்த லைஃப் நல்லா இருக்குமா? இப்படியே இருந்து பழகுன நமக்கு நல்லா இருக்குமா? அப்படியே இங்கே பழகு முதல்ல அப்படிங்கிறாரு. அதில் நீ இருக்கணும் அப்படின்னு நினச்சினா அங்கே எப்படி வாழ போகிறோமோ அதுக்கு முன்னோட்டமாக இங்கே வாழு. சமாதானம் ஆட்சி செய்கிற ஒரு ராஜ்யத்தை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். சமாதானத்தின் ஏதுகரங்களாக நீங்கள் இருங்க அப்படிங்கிறார். சமாதானத்தின் ஏதுகரங்கள்னால் என்னது? சமாதானத்தின் ஏதுகரங்களாக நீங்கள் இருங்க, ஏஜென்ட்ஸ் ஆஃப் பீஸ் அப்படி நீங்கள் இருங்க அப்படிங்கிறார். இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? சச்சரவின் ஏதுகரங்களாக இருக்கிறோமா? சமாதானத்தின் ஏதுகரங்களாக இருக்கட்டுமா? ஐயோ, இவங்க இருந்தாலே பிரச்சனை தான். அது குடும்பமாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், நீங்கள் வாழ்கிற இடமா இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், பிரச்சனை. சச்சரவின் ஏதுகரமாக இருக்கிறோமா? சமாதானத்தின் ஏதுகரமாக இருக்கிறோமா? வேதம் சொல்கிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். தேவனுடைய புத்திரர் என்று சொல்லுகிற நாம் இன்னைக்கு அந்த சமாதானத்தின் ஏதுகரங்களாக இருக்கிறோமா? டெய்சி சிஸ்டர், எப்படி நீங்கள் சமாதானத்தின் ஏதுகரங்களாக இருக்க போகிறீங்க? எப்படி நம்ம சமாதானத்தின் ஏதுகரங்களாக இருப்பது? 2 பேருக்கு சண்டைனா போய் சமாதானம் பண்ணி வைக்கிறது, அப்படி இருக்கலாமா? எப்படி சமாதானத்தின் ஏதுகரங்களாக இருப்பது? சமாதானம்னா என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல அனுபவிக்கணுங்க. அந்த பீஸ் என்னங்கிறத நான் முதல்ல அனுபவிக்கணும். நல்லா கவனிங்க, அந்த சமாதானம் அப்படிங்கிறது சும்மா இல்லை, அது இருதயத்தோடு சம்மந்தப்பட்டது. அது அந்த பிரின்ஸ் ஆஃப் பீஸ் இருக்கார் பாருங்க, சமாதான பிரபு, அவர் மாத்திரம்தான் அந்த சமாதானத்தை எனக்கு தர முடியும். இந்த சமாதானத்தை நான் இருதயத்தில் அனுபவித்தாதான் சமாதானத்தின் ஏதுகரங்களாக இருக்க முடியும். அப்போ நான் அதை எப்படி அனுபவிக்கிறது? சமாதான பிரபுவாகி இயேசு கிறிஸ்து தருகிற சமாதானத்தை என் உள்ளத்தில் நான் எப்படி அதை அனுபவிக்கிறது அப்படின்னா அவரோடு ஒப்புரவாக வேண்டும். பிலிப்பியரில் பவுல் சொல்லுவார் இல்லையா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அது என்ன எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்? மனித பார்வையில் அதை புரிந்து கொள்ளவே முடியாதுங்க, ஆனால் அதை அனுபவிக்கலாம். எப்போ நீங்கள் ஆண்டவரோடு ஒப்புரவாகிறீங்களோ அதுக்கு டெஃபினிஷனும் சொல்ல முடியாது. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சேலஞ்ச் வந்தாலும் அந்த இன்னர் பீஸ் உங்களுக்குள்ளே இருக்கும். ஏன்? அந்த சமாதானம், அந்த ஒப்புரவாகுதல் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில நடந்திருக்கிறது. அந்த சமாதானம் ஒரு விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கு, சும்மா இல்லை. ஆண்டவர் என்னுடைய சமாதானத்தை உனக்கு தர்றேன் அப்படின்னா அது சும்மா இல்லைங்க, ஒரு கிரேட் ப்ரைஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தன்னையே பலியாக கொடுத்து பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். அப்போ தான் அந்த சமாதானத்தை நம்ம இன்றைக்கி அனுபவிக்க முடியும். சொல்லுங்கம்மா வேகம்மா. Desire of Ages. ஓகே, சரி. சமாதானம், ஒப்புரவாகுதல். ஓகே, அப்போ அம்மா சொன்னது என்ன அப்படின்னா, ஆண்டவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். மக்களுடைய தேவைகளை முதல்ல சந்தித்தார். அப்போது மக்கள் தேவனிடத்தில் கிட்டி சேர்ந்தாங்க, தேவனை குறித்து அறிந்து கொள்கிறாங்க. அப்புறம் அங்கே ஒரு ஒப்புரவாகுதல் நடைபெறுகிறது. சமாதானத்தின் ஏதுகரங்கிறதுக்கு ஒரு இன்சிடென்ட், ஒரு ஸ்டோரி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் எலிசா தீர்க்கதரிசியை பிடிக்கிறதுக்கு சீரிய படை ரவுண்ட் பண்ணி இருக்கிறாங்க, அப்படி தானே? சீரிய படை இருக்குது. வேலைக்காரர் காலையில் எழுப்பி பார்க்குறாரு, ஐயோ ஆண்டவரே அவ்வளோதான், பயங்கரமான இராணுவம் எல்லாம் நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்னோடனே எலிசா தீர்க்கதரிசி ஜோம் பண்ணுவார். என்ன ஜோம் பண்ணுவார்? ஆண்டவரே இந்த வேலைக்காரனுடைய கண்ணை திறந்தருளும். ஆண்டவர் திறக்கிறாரு, பார்க்குறாரு, அவங்கள சுற்றி எப்படிப்பட்ட படை நிற்குது. இதை இமேஜின் பண்ணி பார்த்தீங்களா? எப்படி இருந்திருக்கும் இல்லையா? அவங்கள சுற்றி அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருக்கிறது. அப்போது அவங்களுக்கெல்லாம் குருட்டாட்டம் வந்துச்சு, கண்ணை குருட்டு பண்ணி ஊருக்குள்ளே கொண்டு போயிடுறாரு. ராஜா முன்னாடி கொண்டு போய் படையை விடுறாரு. ராஜா கேட்குறாரு, ஆண்டவனே இவங்க எல்லாரையும் அழித்து போடவா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு? எலிசா தீர்க்கதரிசி, அழிச்சு போடாத, விருந்து வை. நம்மளை கொல்ல வந்தவங்களுக்கு என்ன வைக்க சொல்கிறாருங்க?
விருந்து வை, சமாதானத்தின் ஏதுகரம். அம்மா சொல்கிறாங்க, நன்மை செய், நன்மை செய், உன் சத்துருக்களை சிநேகி, உன்னை சபிக்கிறவர்களை நீ ஆசீர்வதி, உன்னை பயக்கிறவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு, உன் நன்மைக்கு தீமைக்கு பதிலாக நீ என்ன செய்? நன்மை செய். அப்போ அவன் தலையில் என்னத்தை குவித்து வைக்கிற? அக்னி தழல். அப்படின்னா பழி வாங்குற மாதிரி இருக்குதா? அப்படி இல்லை. இதை குறித்து நான் அது என்ன அக்னி தழல் தலையில் கொண்டு ஒரு நன்மை செய்கிறது, அது எப்படி தலையில் அக்னி தழலை வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம வாசிக்கும் போது படித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் அந்த நாளில் கிழக்கத்திய நாடுகளில் தலையில் தான் விறக வச்சு கொண்டு வருவாங்க. அப்போ குளிர் நேரத்தில் ஆமாம் நெருப்பு தண்ணில் போட்டு சட்டியில் தண்ணியில் வைப்பாங்க. கரெக்ட், அதுதான் நான் சொல்ல வந்தேன், அந்த பாயிண்ட்டுக்கு தான். அப்போது அன்றைக்கி அவங்க தலையில் தான் எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. அப்போது ஒரு லாங் ட்ரிப் போயிட்டு ஒரு ஃபேமிலி வருது அப்படின்னா அவங்ககிட்ட எல்லாம் வீட்டில் குளிராக இருக்குது, அவங்களுக்கு சூடு வேணும். அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போகிறாங்க, அவங்ககிட்ட என்ன கேட்குறாங்க? கொஞ்சம் நெருப்பும் கறி துண்டும் கொடுங்க, விறகுங்கிறாங்க. அவங்க தலையில் வச்சு அம்மா சொன்ன மாதிரி என்ன செய்கிறாங்க? ஒரு சட்டியில் வார்மை கொடுக்குறாங்க. அப்போ அந்த இருதயத்தின் அந்த அன்பை நம்ம கொடுக்கும்போது, அந்த வார்த்தை நம்ம கொடுக்கும்போது, அங்கே இருக்கிற அந்த கோல்ட்னஸ் எல்லாம் போயிடுதான். அந்த அந்த வைராக்கியம், வெறுப்பு, பகை இதெல்லாம் என்ன ஆகிடுதான்? போயிடுதான். இதை கம்பேர் பண்ணி அதை எழுதியிருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், நன்மைக்கு தீமைக்கு பதிலாக நீ என்ன செய்? நன்மை செய். இல்லையா? அழகான பாடத்தை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிறார். சமாதானத்தின் ஏதுகரங்களாக இருங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். அப்போ முதல்ல நான் அந்த சமாதானத்தை என் இருதயத்தில் கொண்டு வரணும். அதற்கு நான் என்ன செய்யணும்? என் தேவனோடு நான் ஒப்புரவாகணும். பாவத்தை அவ்வளோ லேசாக எடை போட்டு விடாதீங்க. இல்லையா? அது அழிக்கக்கூடியது, டிஸ்ட்ரக்டிவ் அண்ட் கண்டேஜியஸ், பரவக்கூடியது, என் குடும்பத்தை அது பாதிக்கக்கூடியது, சகலத்தையும் அது அழிக்கக்கூடியது. அன்றைக்கி அப்படி தான் சூரியன் இருளாக போச்சுங்க, பூமி பயங்கரமான அதிர்ச்சி, இயற்கையே ஸ்தம்பித்து போச்சு. நன்மைக்கும் தீமைக்கும் ஒரு போராட்டம் நடக்குது அப்படிங்கிற உணர்வே அந்த ஜனங்களுக்கு இல்லை. இவர் மூலமாக தான் ரட்சிப்பு, ஆனால் அவரே கொண்டு சிலுவையில் போட்டாங்க. உணர்வில்லாதவர்களாக இருந்தாங்க. யாருங்க இருந்தது? யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு அப்படி இருந்தாங்க. அவ்வளோ பெரிய ரட்சிப்புக்குன்னு வந்தவரே தூக்கி சிலுவையில் தூக்கி போடுறமே, எப்படி ஒரு போராட்டம் நடந்துகிட்ருக்கு, அந்த உணர்வே இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடாது. உணர்வற்றவர்களாய், கிரேட் கான்ட்ரவர்சி, மாபெரும் ஆன்மீக போராட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது என்னுடைய வாழ்க்கையிலும் நானும் அதில் பங்கு பெற்றிருக்கிறேன். நான் எடுக்கிற தீர்மானங்கள், முடிவுகள் எல்லாமே அதனோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது. அது என்னுடைய நித்திய வாழ்க்கையை நிர்ணயிக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கிருபையாய் தயவாய் நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்துருக்கிறாரு? கிருபையின் நாட்களை கொடுத்துருக்கிறாரு. இந்த நாட்களை நல்ல கவனிங்க, இந்த நாட்களை அக்கிரம பாத்திரத்தை நிரப்புகிற நாட்களாய் நாம் யூஸ் பண்ணாமல், மனம் திரும்புகிற நாட்களாய், தேவனோடு இன்னும் நெருங்கி ஜீவிக்கிற நாட்களாய், அவருக்கு சாட்சியாக இருக்கிற நாட்களாய், அல்லது சமாதானத்தின் ஏதுகரங்களாக இருக்கிற நாட்களாய் நம்ம என்ன பண்ணிக்கணும்? பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். ஆண்டவர் அழகாக ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. பாடத்தின் தலைப்பே என்ன அப்படின்னா, தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்க கூட இருக்கிறேன். முடிவில் வேரும் கொப்பும் அழிக்கப்படும் போது அந்த வேரோடு சேர்ந்து நம்மளும் கொப்பாக இருக்கக்கூடாது, நம்மளும் அழிந்து போயிடக்கூடாது. அதனால் கொடுக்கப்பட்ட தரங்களை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். தேவன் சொல்கிற ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் உனக்காண்டி யுத்தம் பண்ணுறேன், நீ சமாதானத்தின் ஏதுகரங்களாக இரு. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தவணையின் காலத்தை கானானியர் போல அசட்டை பண்ணாமல், நீ செய்கிற பாவத்தோடு பின்னி பிணைஞ்சு ஒன்றி போயிடாமல், உன்னிடத்தில் என்னென்ன காரியங்கள் பிரிங்கி எரியப்பட வேண்டுமோ அதெல்லாம் எரிந்து எப்படி ஆகு? ஆண்டவரோடு இசைந்து வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேறு ஏதாவது சொல்கிறீங்களா அம்மா? ஓகே, நம்ம ஒரு ஜெபத்தோடு முடிப்போம். பரலோகத்தில் வாசமாக இருக்கும் எங்கள் நேசமுள்ள தகப்பனே, அருமை பிதாவே, தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்ற தலைப்பின் கீழ் நாங்கள் பாடத்தை படித்தோம். எங்கள் கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நீதி செய்யாமல் இருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உங்களுடைய நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அந்த இரக்கத்தின் நாட்களில் நாங்கள் வாழ்கிறோம்.
ஆண்டவரே, அப்போ எவ்வளோ தூரம் பாவம் பொல்லாதது, தேவனுடைய குணம் எப்படிப்பட்டது என்று சகலத்தையும் அறிந்த நாங்கள் எங்களுடைய நாட்களை வீணும் விருதுமாய் ஆக்காதபடி என்னென்ன குணங்களை பழக்க வழக்கங்களை எங்கிட்டருந்து பிடுங்கி எறிய வேண்டுமோ தேவனுடைய பலத்தினால் அவை எல்லாவற்றையும் பிடிந்து எரிங்கி போட்டு கர்த்தருக்கு பிரியமாய் சமாதானத்தின் ஏதுகரங்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.